என்னம்மா அது எப்படி கிளம்புனாலும் நேரம் கரெக்டாக வந்துடுது. பஸ் வேறு வரப்போகுது. வாமா வேமா போகலாம். நீ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துட்டீல? எடுத்துட்டேன்டி. நம்ம போய் என்ன வாங்க போகிறோம்? இருடி, பீரோல் திறந்தே போட்டுனான்னு தெரியலடி. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு நில்லுடி. நீ எதுவுமே ஒழுங்காக பார்க்க மாட்டேம்மா, அவசரத்திலே திரிவேன். நல்ல வேலை பீரோல் பூட்டி தாப்பா இருக்குது. பயமாகவே இருக்குது. எப்படி பூட்டி வச்சுட்டு போகலான்னு திருட நினச்சா உடச்சிருவாங்க. இருந்தாலும் மனசை அங்கிட்ட அங்கிட்ட அடிச்சுக்கிறோம். என்ன பண்ணுறது? பூட்டியிருக்கான்னு பார்த்தது நல்லது. அவட்ட போய் சொன்னால் திட்டுவா. சரி போவோம். நகை இல்லாத நமக்கே பீரோல் திறந்து கிடக்கா என்னென்னு பக்கு பக்குன்னு அடிச்சிக்குது. ஊருப்பட்ட நகையெல்லாம் வச்சிருக்க கூட என்னென்னு பத்திரமா வச்சிருக்காங்களோ தெரியல. நகை இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதாப்பா. இல்லைன்னா வெளியில் எங்கேயும் போக முடியாது. என்னம்மா பூட்டி இருந்துச்சா? பார்த்துட்டியா? போம்மா. பூட்டி தாண்டி வச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு பையன்டி, அதாண்டி. சரி சரி வா. நீ பஸ்ஸில் ஏறணுனையாச்சும் வரணும்னு சொல்லாமல் இங்கேயே பார்க்குறிய, அது வரைக்கும் சந்தோஷம். அடியே ஒரு நிமிஷம் இருடி. சிலிண்டர் மட்டும் கீழே அமர்த்திருக்கணான்னு பார்த்துட்டு வரடி. நம்ம காலையில் சாப்பிட்டது தானம்மா, அப்போவே நீ அமர்த்திருப்பம்மா. அந்தளவுக்கு அமர்த்தாமல் இருக்க. அதெல்லாம் அமர்த்தி தான் இருக்கும். வா போகலாம். அடியே சிலிண்டர்டி, கவனக்குறா விட்டோம்னு வச்சுக்க வெடிச்சு வீடே ரெண்டா போயிருண்டி. இப்போலாம் வீடு கட்ட முடிய மாட்டேன். நம்ம நீ வேற சும்மா இருடி. இந்த இருக்க வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலம்மா. நல்ல வேலை சிலிண்டர்லாம் அமர்த்தினே இருக்கு. எரியுதோ என்னமோன்னு ஒரு பையனே. எரிஞ்சாலும் சிலிண்டர் நிறையா இருந்தால் காலி ஆயிரும், இல்லைன்னா வெடிச்சிடும். என்ன பண்ணுறது? சிலிண்டர் விற்கிற விலைக்கு இப்போலாம் வாங்க முடியுமா? இவள்கிட்ட பார்த்துட்டு வரணுன்னா என்னமோ ரொம்பதையும் கோச்சு எடுத்துக்கிறா. சிலிண்டர் வாங்கி பார்த்தா தானே தெரியும். முன்னாடிலாம் 200 300 இருந்தாங்க. இப்போ 1200 1500. அது குறைச்சி வாங்க முடியல. சிலிண்டர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. வேற அடுப்பில் சோறு மட்டும் தான் ஆக்குற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாம் இதுலேயே தோசை சப்பாத்தி சுட்டே இந்த சிலிண்டர் காலியாக போயிடும். இதில் காப்பி வேற 7 டைம். சரி சரி போவோம். அவள் வேற திட்டுவா, பசங்க வேற வந்துடும். என்னம்மா எல்லாம் பார்த்துட்டியாம்மா? எல்லாம் கரெக்டாக தானம்மா இருக்குது. நீ எங்கேயும் போகணுமாம்மா? சொல்லுமா, இல்லைன்னா சொல்லுமா. நான் வாட்டுக்கு பேசாமல் போய் படுக்கிறேம்மா. உன்னோட கிளம்பி வந்தால் ஒரே தக்க போரா இருக்குது. அடியே ரொம்ப கோச்சிக்காதடி. யாவும் இல்லை தாண்டி பார்த்தேன். நீ அதெல்லாம் ஒழுங்காக பார்த்து வச்சுன்னா நான் இதெல்லாம் சொல்லணும்னா நீ வாட்டுக்கு என்ன கலந்து கிளம்பி வந்துட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்து தானே வரணும். சரி சரி வா. பசு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. வேமா போகலாம். ஐயோ வீடு சாப்பினா தெரியலடி. கதவை இருடி. ஒரே ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்டி. அம்மா இப்போ எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கவே, நான் உன்னை கொண்டே விடுவேன்னு சொல்லிட்டு பார்த்துக்க. அடி இருடி. நீ உடனே பேக்கத்துக்கு கிளம்பிடுவேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டி வருவேன். பா என்ன வெயில்ப்பா. வெயில் என்ன இப்படி போடுது? நல்ல வேலை சாத்திதான் இருக்குது. இவள்கிட்ட போய் சாத்திதான் இருந்துச்சுன்னா திட்டுவாளே. நம்ம மனசு எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனை. சாத்தியிருந்தாலும் சாத்திருக்கோ சாத்திலையோன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நமக்கு மட்டும் தான் எப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படி தானே தெரியல. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் எத்தனை தடவை வந்து பார்க்க வேண்டியது. பீரோல் சிலிண்டர் கதவு எல்லாத்தையும் திறந்து பார்க்க வேண்டியதாகவே இருக்குது. என்னம்மா எல்லாம் முடிஞ்சிச்சா? மறுபடியும் இல்லை எங்கேன்னு போகணுமா? அதை இப்போவே நீ சொல்லிடு. இல்லடி வாடி. அப்படி தாண்டி நீனா என்னதே உங்கள் வீட்டிலலாம் இருக்கியோ எல்லாத்தையும் இப்படி பார்த்து தாண்டி போகணும். எல்லாத்தையும் கரெக்டாக பூட்டிட்டோம் இது பண்ணிட்டோன்னு போனீன்னு வச்சுக்கவே எதையாச்சும் மறந்துருப்போம். பார்த்துக்க நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வா. என்னங்க அத்தை? என்ன சித்ரா, எங்கே கிளம்பிக்கிட்டீங்க பேக்கை தூக்கிட்டு? அதுவும் இந்த மொட்டை வெயிலில் போறியே. அண்ணி வாங்க நீ. ஆமாம் நீ. அம்மா அதையும் தேவட்டில் என்னமோ வாங்கணும்னு சொன்னிச்சு. அதையும் இன்னி துணைக்கி கூப்பிடுச்சு. அதையும் போய்கிட்டு இருக்க அண்ணி. சாயங்காலம் போகலான்னு சொன்னால் லேட் ஆயிருமா. அதையும் இந்த மொட்டை வெயிலில் கிளப்பி கூட்டி போகுது. ஆமாம் நீங்கள் என்ன இங்கிட்ட இருந்து வரையே? எங்கே போனீங்க? அடியே வீட்டில் நல்லா பூட்டி வச்சுருக்கேன்டி. பார்த்து திறந்து குழம்பு சூடு பண்ணணும். சூடு பண்ணிடு. துணி துவச்சி போட்டிருக்கேன். அதை எடுத்து மடித்து வச்சிரு. வீடு கூட்டலை மறந்துட்டேன். அதையும் கூட்டிடுடி. சரிங்க அத்தை. நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அத்தை? சும்மா தாண்டி வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு என் சட்டை ஒன்று தைக்க கொடுத்தேன். அதையும் வாங்கிட்டு வரோம். ஆமாம் நீ இப்போ எப்படி வந்த இந்த வெயிலில்? அவனை கூட்டியாந்தே அவனே ஆளை காணுமே. இந்த பஸ்ஸு வரும்ல, அதில் தான் வந்தேன். அப்போ நீங்கள் எப்படி போகிறீங்க? பஸ்ஸு போயிடுச்சு. என்னங்க நீ சொல்றியே? பஸ்ஸு போயிடுச்சா? நான் அப்போவே அம்மாட்ட சொன்னேன், சத்தம் கேட்குது வாமா வாமான்னு. இதை பீரோலு சிலிண்ட்ரு கதவு பார்க்க போகிறேன்னு போய்கிட்டே இருந்துச்சு. வாமா என்ன அண்ணி வேலை பார்க்க சொல்கிற? நீனே போய் பாரு. நீ எப்படி போகிறது? நம்ம நடந்தே போகணும். கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கலாம்ல. சரி அடுத்த பஸ்ஸு இருந்தால் போங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். என்னடி பஸ்ஸு போயிடுச்சு சொல்கிறா? இப்போ என்னடி பண்ணுறது? இப்படி நடராஜா சர்வீஸ்லே போ. நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி இப்படி கோவிச்சு எடுத்துக்கிறேன்? நான் என்னடி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிருக்கலாமோடி. நம்மளாம் சீக்கிரமே தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். நீ வீட்டுக்கும் ரோட்டுக்கும் நடக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. நீ இப்படி போ. வரும்போது பஸ்ஸில் வர்றதுனா வா, இல்லை வரும்போதும் நடந்து வர்றதுனா வா. நானும் உன்னோட மல்லு கட்ட முடியாதுப்பா. சரி இருடி. அடுத்த பஸ்லையாச்சும் போக வேண்டி. வாடி. ஒரு ஆளை என்னடி நான் போகிறது? போ, ஒரு ஆளாக போ. இல்லைன்னா உன் மருமகளை கூட கூட்டிகிட்டு போ. இனிமேலாம் நீ வெளியில் போகிறதுக்கு என்னை எங்கேயும் கூப்பிடாத சொல்லிட்டேன். ஆமாம். இல்லைன்னா உன்னை கட்டின பாவத்துக்கு ஒருத்தர் இருப்பார் எங்கள் அப்பா. அவரை கூட்டிகிட்டு போ. அவர் தான் உனக்குலாம் லாய்க்கு. இவன் என்ன இப்படி கோச்சு எடுத்துக்கிறா? பஸ்ஸு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா ஆட்டோக்கெலாம் 200 300 வாங்குவாங்க. பஸ்ஸில் 10 ரூபா 12 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். சரி சாயங்காலம் எப்படியாச்சும் இவளுக்கு கெஞ்சி கூத்தாடிதான் போகணும். ஒரு சுடிதார் வாங்கி தரஞ்சுன்னா வந்துடுவா. வெயிலுக்கு சத்த போய் படுப்போம். வெயிலாவா போடுது.